இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்ஸம் பேஸ்டுவான கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நல்லா வரணும்ன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் நால்வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி. நம்ம பக்த மண்டலி சார்பில் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாளைக்கு வைகாசி விசாகம். விசாகம் அப்படின்னாலே நமக்கு அது முருகனுடைய நட்சத்திரம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம கோவில்லையும் நாளைக்கு 8 மணிக்கு முருகனுக்கு சிறப்பான அபிஷேகம் இருக்குது, காத்தால 8 மணிக்கு. ஆனால் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் விசாகம் அப்படின்னா வைஷ்ணவ ஆச்சாரியர்களில் முதன்மையானவர் நம்மாழ்வார். அவருடைய திருநட்சத்திரம் நாளைக்கு நம்மாழ்வார் ஜெயந்தி. அந்த நம்மாழ்வார் திருநட்சத்திரத்தை ஒட்டி நம்ம பக்த மண்டலியை சார்ந்த 2 மகிழா மெம்பர்ஸ், ஸ்ரீமதி விஜயா சந்திரமௌலி, ஸ்ரீமதி வரலட்சுமி பத்மநாபன், இவா 2 பேரும் இன்றைக்கி நம்மாழ்வாரின் பாசுர முத்துக்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இப்போது நம்மாழ்வாரை பற்றி பேச போகிறா. நிறைய விஷயங்கள் நம்மாழ்வாரை பற்றி, அவருடைய பாசுரங்களை பற்றியும் நாம் இவா மூலமாக தெரிஞ்சிக்க போகிறோம். எல்லாருடைய சார்பிலையும் பக்த மண்டலி சார்பில் அவளை வருக வருகன்னு வரவேற்கிறேன். இவா 2 பேருமே ரொம்ப ரேர். எல்லாரும் திவ்ய பிரபந்தம் கற்றுக்கிறவா ரொம்ப ரேர் நம்ம இதில். ஸோ இவா 2 பேரும் திவ்ய பிரபந்தம் முறையாக கற்றுன்ருக்கா குரு மூலமாக. இன்றைக்கி நமக்கு அதை பற்றி பேச போகிறா. தேங்க்யூ. பெருசாக கை தட்டலாம். இப்படி வச்சு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எங்களுடைய மாலை வணக்கம். இங்கு நம்மாழ்வார் திருநட்சத்திரம் வைகாசி விசாகம், அவரை பற்றி சில விஷயங்கள் கூறவும், அவரை பற்றி நினைவு கூறவும், அவருடைய விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த திரு சீதாராமன் அவர்களுக்கும் பக்த மண்டலிக்கும் இங்கு கூடியிருக்கும் பக்த ஜனங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல தனியன்களை சேவிச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்யாதி குணான்னவம் யதீந்திர பிரமணம் வந்தே ரம்யாச்சாமாதரம் முனிம். ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोहदस्ददितराणि दृणाय मेने अस्मद्गुरोर्भगवदोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते बहुलाभिरामं श्रीमत्तदङ्क्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यदीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं। गुरुमगमनदीत्य प्राहवेदानशेषान् नरपदि परिक्लुप्तं शुल्कमातामुतात् कामः स्वजरमरमरवन्त्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि। மின்னார் தடமதில் சூழ் வில்லி புத்தூரென்றொரு கால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்றுரைத்தோம்
கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து. பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்தோத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். நம்ம இப்போது நம்மாழ்வாரோட சரித்திரத்தையும் அவரோட பாசுரங்களையும் பற்றி சேவிக்க இருக்கோம். தமிழ்நாட்டில் சுமார் கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6-7 நூற்றாண்டு வரை தமிழ்நாட்டில் புத்த மதமும் சமண மதமும் பெருகி இருந்தது. புத்தமும் சமணமும் பெருகி இருந்தது, கோலோச்சியது. அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் புத்த விகாரங்களும் சமண மடங்களும் நிறைய காணப்பட்டது. இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி புரிஞ்ச மன்னர்களான பாண்டிய மன்னர்கள், பல்லவ மன்னர்கள், குறுநில மன்னர்கள்லாம் என்ன பண்ணாங்க, தங்களோட தாய் மதத்தை சைவ வைணவ மதத்தை விட்டு புத்த மதத்தையும் சமண மதத்தையும் தழுவினர். இதனால் என்னாச்சு, நம்மளோட பெரிய மதங்களான சைவ மதமும் வைணவ மதமும் வீழ்ச்சி அடைந்தது. இந்த காலகட்டத்தில் தான் சங்க இலக்கியங்கள் இயற்றப்பட்டன. இங்கே இந்த சங்க இலக்கியத்தில் எப்படின்னா, ஒரு மன்னனையே தலைவனாக கொண்டு, பாட்டுடை தலைவனாக கொண்டு அவனை பற்றியே புகழ்ந்து அவனோட வீரம், அவனோட வெற்றிகள், அவனோட குணங்கள் இதை பற்றியே போற்றி பாடப்பட்டது. தனி மனித ஸ்துதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மன்னரை பற்றி அவரை பற்றியே பாடப்பட்டது. அந்த பாடல்கள்லாம் எது மிகுதியாக இருந்ததுன்னா சிருங்கார ரசம், அதாவது சிற்றின்பம் தான் மிகுதியாக காணப்பட்டது. ஸோ இந்த சமயத்தில் சுமார் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து அதோட இறுதியில் 7ஆம் நூற்றாண்டில் நம்முடைய சமயத்தில் ஒரு புரட்சி, ஒரு மறுமலர்ச்சி மெதுவாக ஏற்பட்டது. சிற்றின்பத்தில் சிக்கிய மக்கள் இப்போ என்ன பண்ணாங்க, தங்களுக்கு அடைக்கலம் பெருமாள் தான், கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாடல்களை இயற்ற, ரொம்ப அழகான தமிழில் பாடல்களை இயற்ற ஆரம்பித்தார்கள். இது மெதுவாக பரவியது. ஜாதி மதம் இதெல்லாம் வேறுபாடு இல்லாமல், ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல், ஒரு சம்பிரதாயம் சடங்கு அது மாதிரிலாம் இல்லாமல் தங்களோட மனசை பகவான்கிட்ட ஈடுபடுத்தினர். இந்த சமயத்தில் ஏற்றப்பட்ட பாடல்கள்லாம் பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லப்படுறது. இது மெதுவாக பிறகு இது ஒரு புரட்சியாகவே மாறித்து. இதை பக்தி, ஆங்கிலத்தில் பக்தி கல்ட் என்றும் தமிழில் பக்தி இயக்கம் என்றும் கூறப்படுகிறது. இதோட காலம் சுமார் கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை. இப்போது இந்த இரு பெரும் சமயங்களில் சைவம் சிவபெருமானை பாடி பாடல்கள் காப்பியங்கள் இயற்றப்பட்டன. அவர்களை பாடியவர்கள் நாயன்மார்கள். அவர்கள் 63 என்று கூறப்பட்டனர். பின்னாளில் அந்த நம்பியாண்டார் நம்பி என்ற ஒரு இவரால் பாடல்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு 12 திருமுறைகள் அப்படின்னு கூறப்படுறது. இதே மாதிரி திருமாலையின் பெருமைகளை பாடி இயற்றியவர்கள் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் பாசுரங்கள், திவ்ய பிரபந்தங்கள் இவையெல்லாம் தொகுக்கப்பட்டன. இதுவும் பின்னாளில் நாதமுனிகள் என்பவரால் இவை எல்லாம் பாசுரங்கள், திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் தொகுத்து 4000 திவ்ய பிரபந்தம் என்று இப்பொழுதும் போற்றப்படுகிறது. இவ்வாறு நாம் நாயன்மார்களும் அவர்களுடைய சொற்பொழிவுகளையும் முன்னரே நாம் பார்த்துவிட்டோம். இப்பொழுது ஆழ்வார்களை பற்றி, ஆழ்வார்களின் முதல்வரான நம்மாழ்வார் பற்றியும் அவரது வரலாறு, அவரது பாசுரங்கள், அவரது வாழ்வில் நிகழ்ந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். திருமால் கிட்ட ஆழ்ந்த பக்தி உடையவர்களை நம்ம ஆழ்வார்கள் என்று போட்டுக்கிறோம். ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர். இதில் தலைவராக இருப்பவர் யாருன்னா நம்மாழ்வார். எல்லா இந்த 12 ஆழ்வார்களுக்கும் தலைவராக கொண்டாடப்படுறார் நம்மாழ்வார்.
அதோடு இல்லாமல் இவர் வந்து அவயவி அப்படின்னா உடல், இவர் உடலாகவும் மற்ற ஆழ்வார்கள் அவரின் அங்கங்களாகவும் கொண்டாடுவது வந்து வைணவ மரபு. இப்போ நம்மாழ்வார் உடல், மற்ற ஆழ்வார்கள்லாம் என்னென்ன அங்கமாக இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். தலையாக இருப்பவர் வந்து பூதத்தாழ்வார், அவரோட கண்கள் வந்து பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார், முகம் பெரியாழ்வார், கழுத்து திருமிழிசைபிரான், கைகள் குலசேகர ஆழ்வார் திருப்பானாழ்வார், மார்பு தொண்டரடி பொடியாழ்வார், தொப்புள் திருமங்கை ஆழ்வார், பாதங்கள் மதுரகவி ஆழ்வார். இவ்வாறு நம்மாழ்வார் உடலாகவும் மற்ற ஆழ்வார்கள் அங்கங்களாகவும் சேவிப்பது வைணவ மரபு. இவர் வந்து பிறக்கும்போதே எப்படி பிறக்கிறார்னா ஞானியாகவே பிறக்கிறார். இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. நம்மாழ்வார்க்குன்னு குணங்கள் ஏற்றம் வந்து இவர் ஞானியாகவே பிறக்கிறார், அது ஒரு ஏற்றம். அதுக்கப்புறம் இவர் பெருமாளின் அம்சமாகவும் பெருமாளோட சேனை தலைவரான விஸ்வக்சேனரோட அம்சமாகவும் கௌஸ்துபமணியின் அம்சமாகவும் பிறந்தவர். ஸோ இவ்வாறு பல பெருமைகளை கொண்ட நம்மாழ்வார் வைகாசி விசாக நட்சத்திரத்தில் வெள்ளிக்கிழமை அன்று திரியோதசியில் அவதாரம் புரிகிறார். இவர் அவதாரம் புரிந்த ஊரோட பேர் திருக்குருகூர். இப்போ வந்து ஆழ்வார் திருநகரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஊர் வந்து எங்கே இருக்குன்னா தாமிரபரணி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. திருநெல்வேலி மாவட்டங்கிற இப்போ தூத்துக்குடி மாவட்டம்னு சொல்கிறா. ஸோ அந்த இடத்துல அந்த ஊர் இருக்குது, திருக்குருகூர் அப்படின்னு. அந்த காரி அப்படிங்கிற குறுநில மன்னர் அவங்க பரம்பரையே எப்படின்னா பெருமாள் கிட்ட ரொம்ப பக்தி உடையவர். அவரோட மனைவி உடையநங்கை. இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நாளாக மகப்பேறு இல்லை, குழந்தையே இல்லை. அதனால் இவங்க கோவிலாக போய் பெருமாளை வேண்டுறாங்க. அப்படி ஒரு வாட்டி திருக்குறுங்குடி அங்கே போய் அழகிய நம்பியை சேவிக்கிறார். அவர் இவரோட கனவில் வந்து இவங்க 2 பேரோட கனவில் வந்து நானே உங்களுக்கு குழந்தையாக பிறக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து திருக்குறுகூர் வந்துடுறாங்க. இப்போ உடையநங்கை கர்ப்பமாகறாங்க. அவங்களுக்கு வந்து உரிய காலத்தில் ஒரு ஆண் மகவு பிறக்கிறது. அதுதான் நம்மாழ்வார். ஆண் மகவு அவதரிக்கிறது. அதை தான் வந்து நம்மாழ்வார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நம்மாழ்வார் பிறக்கும்போதே எப்படி இருக்காருன்னா சலனமே இல்லை, குழந்தைகிட்ட ஒரு சலனமும் இல்லை, கை காலெல்லாம் அசைச்சிக்கலை, அழலை, பால் குடிக்கலை, தண்ணீர் பருகலை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜடம் மாதிரி எந்த அசைவும் எதுவுமே இல்லாமல் இருக்கார். இப்படி குழந்தை இப்படி பிறந்த உடனேயும் பெற்றோர்களுக்கு ரொம்ப வருத்தம் ஏற்படுறது. அதனால் குழந்தை பிறந்த 12வது நாளில் குழந்தைய எடுத்துட்டு திருக்குறுகூர் பெருமாள் கிட்ட ஆதி பிராட்டி அந்த சுவாமி கிட்ட எடுத்துன்னு வந்து பெருமாளே நீங்கள் தான் காப்பாற்றணும் இந்த குழந்தைய அப்படின்னு வேண்டுறாங்க. வேண்டிட்டு அங்கேயே இருந்து நம்ம அந்த குழந்தைய வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் புளிய மரம் இருக்குது. அந்த புளிய மரத்தில் தொட்டில் கட்டி வளர்க்குறாங்க. இந்த குழந்தை இப்படி சலனமே இல்லாமல் இது மாதிரி பிறந்ததுனால இந்த மாதிரி மற்ற குழந்தைங்கள்லேருந்து மாறி பிறந்திருக்கு இல்லையா. ஸோ அதனால் அவருக்கு மாறன் என்று பெற்றோர்கள் பெயரிட்டினர். அதோடு இல்லாமல் குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது எப்படி இருக்குமான்னா அதுக்கு எல்லா ஞானமும் இருக்குமா. தான் யார், தன்னோட முன்னாடி பிறவி என்ன, தான் யாரை போய் அடையணும், அந்த ஞானமெல்லாம் அந்த குழந்தைக்கு இருக்குமா. ஆனால் என்ன ஆகுது, குழந்தை பிறக்கும்போது ஷடம் என்ற வாயு, அதை மாயை அந்த குழந்தைய தாக்கிறதுனால அதுக்கு எல்லாம் மறந்து போய்டுறது. அழுதுண்டே ஐயோ நம்ம யார் தெரியலையே அப்படின்னு அழுதுண்டே பிறக்கிறதான். ஆனால் நம்மாழ்வார் விஷயத்தில் என்னென்னா இந்த ஷடம்ன்ற வாயு தாக்க வரும்போது அந்த வாயு வந்து அந்த மாயையை கோபத்தோடு பார்க்குறாராம். அதனால் இவருக்கு ஷடகோபன் அப்படின்னு ஒரு பேர். அதை ஜெயிச்சதுனால ஷடஜித், அதுக்கு எதிரியாக இருக்கிறதுனால ஷடாரி அப்படின்னு அவருக்கு பல பெயர்கள். அதே மாதிரி பரன் என்ற பெருமாளை இவர் வந்து தன்வசப்படுத்துகிறார். எப்படி பக்தியாலையும் தன்னோட பாட்டுக்கள் மூலையும் தன்வசப்படுத்துறதுனால இவருக்கு பராங்குசன் அப்படிங்கிற பேரும் இருக்குது. ஸோ இப்படி அந்த குழந்தை வந்து
அந்த புளிய மரத்தடியில் தொட்டில் போட்டு வளர்த்து வந்துருக்க சமயத்தில் ஒரு நாள் என்ன ஆகுது, திடீர்னு தவழ்ந்து போய், அதெல்லாம் பகவானோட சங்கல்பம், இறைவனோட சங்கல்பம் தான், தவழ்ந்து போய் அந்த புளிய மரத்தில் இருக்கிற ஒரு பொந்தில் போய் பத்மாசனமிட்டு அமர்ந்து யோகத்தில் ஆழ்கிறார். இது மாதிரி ஒரு நாள் 2 நாள் இல்லை, 16 வருஷங்கள் யோகத்திலேயே இருக்கார். அந்த சமயத்தில் பெருமாளோட ஆணைக்கிணங்க யார் வரான்னா விஸ்வக்சேனர், பெருமாளோட சேனை தலைவரான விஸ்வக்சேனர் யாரும் அறியாமல் வந்து இவருக்கு பஞ்சசம்ஸ்காரங்கள், ரொம்ப முக்கியமானது வைணவ மரபில் பஞ்சசம்ஸ்காரங்கள்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பஞ்சசம்ஸ்காரங்கள்லாம் பண்ணுறார் விஸ்வக்சேனர். அதுக்கப்புறம் அவருக்கு வைணவ ஸ்லோகங்கள் மந்திரங்களையும் உபதேசம் பண்ணுகிறார். ஸோ இவருக்கு நம்மாழ்வாருக்கு குரு ஆச்சாரியன் யார் அப்படின்னா விஸ்வக்சேனர். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச உடனேயும் பெருமாளுக்கு இவருக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்ற ஆசையில் பெருமாள் என்ன பண்ணுறார், பிராட்டியோட கருட வாகனத்தில் எழுந்தருளி இவருக்கு காட்சி கொடுக்குறார். அப்போ நம்மாழ்வார் கேட்குறார், ரொம்ப மகிழ்ந்து போகிறார், உன்னோட அருள் எப்பேற்பட்டது, நான் எந்த முயற்சியுமே செய்யலை, நீயே வந்து எனக்கு ஞானத்தையும் கொடுத்து அருளையும் கொடுக்குறியே அப்படின்னு ரொம்ப மகிழ்ந்து மயிர் கூச்சறிந்து பெருமாள் கிட்ட எனக்கு வைகுண்ட பிராப்தியை கொடு அப்படின்னு கேட்குறார். அதுக்கு பகவான், இல்லை உனக்கு இப்போ நான் வைகுண்ட பிராப்தி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட அவதார குறிக்கோள் ஒன்று இருக்குது, அதை முடிச்சுட்டு நீ என்னை வந்து சேரலாம் அப்படின்னு சொல்கிறார். வேதத்தை, சமஸ்கிருதத்தில் இருக்கிற வேதத்தை தமிழ் செய்க, தமிழில் எழுது அப்படின்னு பகவான் ஆணையிடுறார். ஸோ இதெல்லாம் இது பண்ணிட்டு பக்தி பழமாக ஞானத்தோட அந்த புளிய மரத்து பொந்துலேயே வெயிட் பண்ணிருக்கா. அவர் ஞானத்தில் யோகத்தில் உட்கார்ந்துட்டுருக்கார். இந்த சமயம் திருக்குறுகூர் ஆழ்வாரி திருநகர், அதற்கு அருகில் உள்ள திருக்கோளூர், இந்த ஊரில் மதுர கவிகள்ங்கிறவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு பெருமாள் மேலே அளவு கடந்த ஒரு பக்தி. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பல திவ்ய தேசங்களுக்கு சென்று பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு அவர் வடதிசை நோக்கி யாத்திரை போகிறார். அப்படி போகும்போது எல்லா திவ்ய தேசங்களையும் தரிசித்துட்டு அந்த அயோத்தி நகருக்கு வந்து ஸ்ரீராமரையும் தரிசிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு தென் திசையில் ஒரு பெரும் ஒளி அது தோன்றதை பார்க்குறார் அவர். அப்போது வந்து இந்த ஒளி எங்கேருந்து வருகிறது அப்படின்னு அதை அறியணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தென் திசையை நோக்கி புறப்படுறார். அது நேர கொண்டு போய் ஆழ்வாரி திருநகர் அந்த புளியமர பொந்தில் கொண்டு நிறுத்துகிறது. அங்கு நம்மாழ்வார் யோகம் தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அவரை எப்படியாவது விழிக்க வைக்கணுங்கிறதுக்காக பக்கத்தில் ஒரு குளம், அந்த குளத்தில் ஒரு கல்லை தூக்கி போடுறார் அவர். அது போடும்போது அவர் பெருமாளோட அருள்னால் உடனே கண் விழித்து மதுரகவியை பார்க்குறார். மதுரகவிகளுக்கு ஒரு நெடுநாளாக ஒரு மனசில் ஒரு சந்தேகம், அதை இவர் ஞானியா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த கேள்வியை கேட்குறாரு அவர். செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும், இதற்கு நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு கூற. இதுக்கு பல ஆச்சாரியர்கள் பலவித விளக்கங்களை கொடுத்துருக்கிறவர். அதில் ஒன்று என்னன்னா, இந்த ஞானம் இல்லாத அந்த சரீரத்தில் சிறியது பிறந்தால், சிறியது என்றால் ஜீவாத்மா, சிறியது என்றால் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா அந்த சரீரத்தில் புகுந்தால் எத்தை அனுபவித்து எங்கே வாழும் அப்படின்னு அவர் கேட்க, அவன் வந்து அந்த அந்த சரீரத்தின் புண்ணியம் பாவ புண்ணியங்களை அனுபவித்து அங்கேயே கிடைக்கும் அப்படிங்கிற. அதுக்கு இன்னொரு ஆழ்ந்த பொருள் இருக்குது. அறிவான இந்த ஜீவாத்மாவுக்குள் சிறிது பக்தி ஞானம் பிறந்தால் அது பெருமாளின் திருவடியை பிடித்து கொண்டு சரணாகதி அடையும், அத்தை தின்று அங்கே இருக்கும்.
இப்படின்னு ஒரு பொருள் அது. இந்த பொருள் இதை கேட்டவுடன் அவர் ஆத்ம ஞானி அப்படின்னு அதை உணர்ந்து அவர் என்ன பண்ணுறார், அவரை இப்போ ஆச்சாரியராக ஏற்றுண்டு அவர் திருவடிகளிலே சரணடைகிறார் அவர். அதுக்கப்புறம் நம்மாழ்வார் அவருடைய பாசுரங்களை எல்லாம் மதுர கவிகளுக்கு சொல்லி அவர் அதை செப்பேடு செய்கிறார். இப்போ அவரோட பாசுரங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்மாழ்வார் எந்த ஸ்டைலில் பாசுரங்கள் இது பண்ணுறாருன்னா அந்தாதி முறையில் பாசுரங்களை இயற்றுகிறார். அந்தாதின்னா தெரியும் நம்மளுக்கெல்லாம், முதல் பாட்டோட கடைசி வார்த்தை ரெண்டாவது பாட்டோட முதல் வரியாக இருக்கும். அப்படி மட்டும் இல்லாமல் இப்போ திருவாய்மொழின்னு எடுத்துட்டா அந்த மொத்த 10 பாசுரம் 10க்கு 10 பாசுரம் ஃபுல்லாக கடைசியாக முடியறது எப்படின்னா உயர்ந்து அப்படின்னு முடியறது. முதல் பாசுரம் எதில் ஆரம்பிக்கிறதுனா உயர்வர. ஸோ அந்த என்டையர் திவ்ய பிரபந்தம் எப்படி முடிஞ்சிருக்கோ திருப்பி ஒரு ரவுண்டு முதல்ல ஆரம்பிக்கிறது உயர்வர, முடியறது உயர்ந்து. ஸோ இதையும் நம்ம அந்தாதி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான கடவுள் யாருன்னா கண்ணன் தான். கண்ணன் எப்படி பிறந்தான், அவன் எப்படி லீலைகள் பண்ணான் அப்படிங்கிறத பாசுரங்களில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். ரொம்ப எளிமையாக தமிழில் விளக்கியிருக்கார். அதோடு இல்லாமல் அவரோட பாசுரங்களில் பார்த்தோன்னா இன்பமும் துன்பமும் மாறி மாறி அவரோட பாசுரங்களில் இருக்கும். இதுக்கு என்னென்னா, எப்பெல்லாம் அவருக்கு பகவான் காட்சி அளிக்கிறாரோ அப்பெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். தன்னை உய்விக்க தான் வந்துட்டான், தனக்கு வைகுண்ட பிராப்தி இப்போ கிடைக்க போகிறது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக ஆண் பாவத்தில் தன் பாவத்திலேயே பாசுரங்களெல்லாம் இயற்றுறார். எப்போ மறைஞ்சு போகிறாரோ அப்போ ரொம்ப துன்பத்தில் ஆற்றாமையில் என்ன பண்ணுறாருன்னா பெண் பாவத்தில் பராங்குச நாயகியா தோழியா அவளோட தாயா அப்படின்னு 3 விதமாக 3 பெண் பாவத்தை எடுத்துட்டு தானே பெண்ணாக அவதரித்து அது மாதிரி நினச்சிண்டு பாசுரங்களை இயற்றுறார். இந்த மாதிரி 4 பாவங்களில் தன்னோட பாசுரங்களை இயற்றுறார். ஏற்கனவே நம்ம சொன்னோம் இவர் வேதங்களை தமிழ்படுத்தினார் அப்படின்னு. 4 வேதங்களை 4 திவ்ய பிரபந்தமாக அருளி செய்தார். ரிக்வேதத்தின் சாரமாக திருவிருத்தம் 100 பாசுரங்களை கொண்டது. அப்புறம் யஜுர்வேதத்தின் சாரமாக திருவாசிரியம் 7 பாசுரங்களை கொண்டது. அப்புறம் அதர்வண வேதத்தின் சாரமாக பெரிய திருவந்தாதி 87 பாசுரங்களை கொண்டது. அதுக்கப்புறம் கடைசியாக சாமவேதத்தின் சாரமாக திருவாய்மொழி 1102 பாசுரங்கள். அதுவே 4வது ஆயிரமாக கொண்டாடப்படுறது. ஸோ அந்த மாதிரி அதனால் வேதத்தை தமிழ்படுத்தினால இவர் வேதம் செய்த தமிழ் மாறன், தமிழ் வேதம் செய்த மாறன் என்று போற்றப்படுறார். இவரோட பாசுரங்கள் திவ்ய பிரபந்தங்கள்லாம் திராவிட வேதம் என்று புகழப்படுறது. இப்போ வேதம் என்ன கருத்தெல்லாம் சொல்கிறது, அதை இவர் அந்த சாரத்தை தானே தன்னோட பாசுரத்தில் ஏற்றிருக்கார். அதனால் வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்ப்போம். வேதம் நம்மளுக்கு அறிவுக்கு புலப்படாத, கண்ணுக்கு புலப்படாத, நம்ம கருத்துக்கு புலப்படாத விஷயங்களை சொல்கிறது வேதங்கள். வேதங்கள் பரமாத்மா, ஜீவாத்மா, நரகம், சொர்க்கம், முக்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறது. இதில் பரமாத்மா அப்படிங்கிறவர் எப்படின்னா ஆதியும் இல்லாதவர் அந்தமும் இல்லாதவர் இறைவன் இல்லையா. ஸோ அவருக்கு நிறைய குணங்களை சொல்கிறது. அதுக்கப்புறம் ஜீவாத்மானா யார், நம்மளாம் தான் ஜீவாத்மா. நம்ம அறிவோடு தான் பிறக்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறோம், இந்த மாயையில் பிறந்து இந்த மாயையில் சிக்கிண்டு இன்பம் இங்கே இருக்கிற உலக சுகங்களையே அனுபவித்து கொண்டு இதுலேயே உழண்டுண்டு பாவ புண்ணியங்களை செய்து அப்புறம் நம்மளோட பிறப்பு அந்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி பிறந்து கொண்டே இருக்கும். இப்போ இறப்பு பிறப்பு இந்த சூழ்ச்சிலையே நம்ம மாட்டின்னு இருக்கோம். இதுலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு உய்விக்கிறதுக்காக தான் வேதங்களும் நம்மளோட ஆச்சாரியர்களும்
நிறைய உபாயங்களை சொல்கிறார். கண்ணபிரான் கூட தன்னோட பகவத்கீதையில் என்ன சொல்கிறாருன்னா, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அப்படிங்கிறத அர்ஜுனனுக்கு விளக்கி, நீ ஏதாவது ஒன்றை இதில் ஏதாவது ஒன்றை பற்றிக்கோ, பற்றின்றன்னா என்னை வந்து அடையலாம், முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்கிறார். இதோட பலன் இந்த மாதிரி சரி, ஜீவாத்மா வந்து பரமாத்மாவை அடையிறது. அப்போ அதனால என்ன பலன்? பலன்னா திரும்பி பிறவாமை தான், முக்தி, மோக்ஷம். இதுதான் பலனா வேதங்கள் சொல்கிறது. இதை எப்படி நம்மாழ்வார் தன்னோட பாசுரத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்கான்றது தான். இப்போ பாசுரங்களையும் சேவிச்சுட்டு, ரொம்ப நேரமின்மையினால் 1-2 பாசுரங்களை சேவிச்சுட்டு நம்ம இந்த வேதம் சொன்ன கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து பரமாத்மா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத திருவாய்மொழியோட முதல் பாசுரத் அதில் சேவிக்கிறார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுடரடி தொழுதெழு என் மனனே. பரமாத்மா இறைவன் எப்படிப்பட்டவன்னா மிக மிக உயர்ந்தவன். இவன் கிட்ட எல்லா குணங்களும் அடங்கியவன். அதனால இவனுக்கு ஈக்குவலோ இவனை மிஞ்சியவர்களோ யாருமே கிடையாது. அப்புறம் நம்மளோட மயக்கங்கள், மயர்வரு, நம்மளோட மயக்கங்களை எல்லாம், இந்த அறியாமையை எல்லாம் போக்குபவன். அப்படி இருக்கிறவன் என்ன, இந்த அமரர்களுக்கெல்லாம் அதிபதியாகவும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து விளக்கிறார். பத்துடையடியவர் கெளியவன் பிறர்களுக்கு எளிய வித்தகன், மலர் மகள் விரும்பும் நம் அரும் பெறல்லடிகள், மத்துரை கடை வெண்ணெய் களமினில் உரலிடையா புண்டு, எத்தினம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கி எழிவே. இந்த பாசுரத்தில் வந்து பெருமாள் வந்து எவ்வளவு எளியவர் அப்படிங்கிறத வந்து இதில் நன்னா சொல்கிறார். அதில் வந்து இவர் வந்து பக்தியுடைய அடியவர்களுக்கெல்லாம் எளியவராகவும், பக்தி இல்லாதவர்களுக்கெல்லாம் புதிர் வித்தகன் அந்த மாதிரி அவர் இருக்க. மலர்மகள் மகாலட்சுமி விரும்பி அவரது திருவடிகளில் இருக்கும் அந்த பெருமாளை நம் வந்து திரு அடிகளை கொண்டவனாக இருப்பவர் அவர் வெண்ணெயை களவாடி திருடி யசோதையிடம் கட்டுண்டு ஏங்குவர். அந்த நம்ம கட்டுண்டோமே அப்படின்னு ஏங்குவர். அது என்ன அழகு, எத்திரம் 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 அப்படின்னு அவ்வளவு வியக்கிறார் அந்த பாசுரத்தில். இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரான் என் அமுதம் சுவையன் திருவின்மணாளன் என்னுடை சூழலில் உளானே. பரமாத்மா என்ன பண்ணுறது? இவை அவை உவை இவர் அவர் எவை எவர் எல்லாத்தையும் தன்னுள்ளே அடக்கியது. இந்த பிரளய காலத்தில் எல்லாத்தையும் தன்னுள்ளே அடக்கி ஆளிலை மேலே கிருஷ்ணனா அவர் உட்கார்ந்துருக்கார் இல்லையா, அதை தான் சேவிக்கிறார். அப்படிப்பட்ட கண்ணபிரான் இப்போது எங்கே வந்திருக்கான்னா, எனக்கு அருள் புரியறதுக்காக என்னோட சூழலில் உளானே, நான் இருக்கிற ஏரியா கிட்ட வந்துட்டான் அப்படிங்கிறார். இது மாதிரி 10 பாசுரங்களில் எப்படி அவர் வந்து என்கிட்ட வந்தார், எனக்கு எப்படி முக்தி கொடுத்தார், என்னை தன்னோடவனா ஆக்கிண்டார் அப்படின்னு சொல்கிறார். 2வது பாசுரத்தில் இந்த சூழலில் இருக்கிற கண்ணன் வந்து இப்போ என்ன பண்ணுறான்னா, என்னோட அருகில் வந்து விட்டான், இன்னும் கொஞ்சம் கிட்டக்க வந்துட்டான். இப்போ என்ன பண்ணுறான், அருகில் உள்ளவன் என் பக்கத்தில் உளானே, என் பக்கத்தில் வந்துட்டான். இப்போ பக்கத்தில் உள்ளவன் என் ஒக்கலையில் உளானே, என்னோட இடுப்பில் வந்து உட்கார்ந்துட்டான். அப்படி இடுப்பில் இருக்கிறவன், ஒக்கலையில் உள்ளவன் இப்போ எங்கே இருக்கான், என் நெஞ்சில் உளானே, என் நெஞ்சில் வந்து அமர்ந்துட்டான். என் நெஞ்சில் உள்ளவன் இப்போ என் தோள் 2 வந்து அமர்ந்து விட்டான். என் தோளில் அமர்ந்தவன் என் நாவில் வந்து அமர்ந்துட்டான். என் நாவில் வந்ததுனால்தான் என்ன பாசுரங்கள்லாம் ஏற்ற முடியாது. நாவில் உள்ளவன் என் கண்ணீரண்டில் உளானே, கண்ணில் வந்து உட்கார்ந்து, கண்ணில் உள்ளவன் என் நெற்றியில் வந்து அமர்ந்து விட்டான் அப்படிங்கிறார். இப்போ நெற்றியிலேருந்து சென்னியில் தன் பாதங்களை பதித்து வந்து உட்கார்ந்துட்டான் அப்படிங்கிறார்.
இந்த மாதிரி நம்ம ஒன்றே ஒன்று பக்திங்கிற விஷயத்தில் ஒரு அடி எடுத்து வச்சோன்னா நம்மளுக்கு அருள் புரியறதுக்கு, கருணை புரியறதுக்கு அவன் காத்துண்டு இருக்கான். நம்மளை தன்னுடையவனாக ஆக்கிக்கிறதுக்கு அவன் தேடி, நம்மளை தேடி அவன் வருவான் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் செவிக்கிறார். இந்த மாதிரி பரமாத்மா மிக உயர்ந்தவர், அவருக்கு ஈடு இணை யாருமே இல்லை. அவர் நல்ல சிறந்த எல்லா குணங்களையும் கொண்டவர், நம்முடைய மயக்கத்தை எல்லாம் போக்குபவர், அமரர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கார். ரொம்ப எளியவராக இருக்கார். யாருக்கு எளியவராக இருக்கார்? பக்தி உடையவர்களுக்கு எளியவராக இருக்கார், மற்றவர்களுக்கு புதிராக இருக்கார். அப்படிப்பட்ட கண்ணபிரான், அப்படிப்பட்ட பெருமாள் என்ன கருணையோட நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோன்னா நம்மக்கிட்ட ஓடி வர காத்துன்னு இருக்கான் அப்படின்னு பரமாத்மாவோட சில குணங்களை நம்ம இங்கே பார்த்தோம். இப்போது பரமாத்மாவோட சில தன்மைகளை பார்த்தாச்சு. இப்போ ஜீவாத்மாவோட சில தன்மைகளை பார்க்கணும். உணர்ந்து இழிந்த கன்று உயர்ந்து உருவியண்ட இந்நிலைமை உணர்ந்து உணரிலும் இறைநிலை உணர்வு அரிது உயிர்கால் உணர்ந்து உரைத்து உன் அரிய என் அரண் என்னும் இவரை உணர்ந்து உரைத்து இறைஞ்சு மின் மனப்பட்டதுன்றே. அதாவது இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உணர்ந்து அப்படின்னா பரமாத்மாவை கேள்விகளால் உணரணும், மனசால் உணரணும், பெருமாளே அப்படின்னு சேவிக்கணும். அதே மாதிரி தியானத்திலானையும் அவர் உணரணும். அரி, அயன், அரண் என்று பல நாமங்களால் அவர் பாடி அவரோட திருவடிகளில் சரணடைவதே ஜீவாத்மாவின் தன்மையாகும் என்று இந்த பாசுரத்தில் அழகாக கூறியிருக்கார் அவர். அடியார்ந்த வெய்யம் உண்டு ஆளிலை அன்னவசம் செய்யும் படியாதும் இல் குழவிபடி எந்தை பிரான் தனக்கு அடியார்த்தம் அடியார் தமக்கு அடியார்த்தம் அடியோங்களே. இந்த பாசுரத்தில் முதல்ல பரமாத்மா யாருன்னு உணரணும். உணர்ந்த பின்ன அவனையே திருவடியில் சேரணும். இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல 3 அடிகளை தன்னோட கால்னால் 3 அடி அளக்கிறார். அதுக்கப்புறம் ஆளிலையில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் தன்வசம் பண்ணிக்கிறார். அப்படி இருக்கிற பரமாத்மா தான் நமக்கு தலைவன், அவன்தான் அடைக்கலம் அப்படின்னு நம்பி அவனுக்கு தாசனாக நம்ம இருக்கணும். அவனுக்கு தாசனாக இருக்கிறது தான் முதல் ஸ்டெப். அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த பெருமாளுக்கு தொண்டு செய்கிறா இல்லையா, தொண்டு செய்கிற அடியார்களுக்கு தொண்டு செய்வது தான் நம்முடைய அந்த ஜீவாத்மாவுடைய தன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறார். இந்த இடத்துல இந்த பாசுரத்தில் அடியார்னு 7 முறை சொல்கிறார். இதற்கு உரையாசிரியர்கள்லாம் சொல்வா 7 முறை சொல்கிறதுக்கு தான் அதில் இடம் இருந்துதான். அப்படின்னா அந்த கடைசியில் இருக்கிற அடியவர்களுக்கு கூட தொண்டு செய்யணும். பெருமாளுக்கு தொண்டு செய்யறதோட அடியவர்களுக்கு தொண்டு செய்வது தான் சிறப்பு, அந்த ஜீவாத்மாவோட தன்மை அப்படின்னு இதில் சொல்கிறார். இப்போ ஜீவாத்மாவின் தன்மைகளை பார்த்தாச்சு. இப்போ ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய முடியாமல் இருக்கிறதுக்குன்னு பல தடைகள் இருக்குது. அதில் நம்ம 1-2 இப்போ பார்க்கலாம். வீடு முன்முற்றமும் வீடு செய்து உயிர் வீடு உடையானிடை வீடு செய்மினே. அதாவது பகவான் இந்த பாசத்தில் என்ன பெருமாள் இந்த நம்மாழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது பெருமாளிடம் பற்று வைக்காமல் உலகில் ஆசைகள் அனைத்திலும் பற்று வைத்து நாம் பெருமாளை மறந்து விடுகிறோம். அவ்வாறு இல்லாமல் உலகில் ஆசைகளை எல்லாம் துறந்துட்டு பெருமாளின் திருவடிகளையே சரணடைந்தால் முக்தி பலிதமாகும். இதைத்தான் இந்த பாசுரத்தில் கூறுகிறார். 2வது, நீர் நுமதி என்றிவை மண்ணுயிராக்கைகள் என்னும் இடத்து இறை உண்ணும் மின்னீரே. அதாவது 2வது என்னன்னா, நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம், எனது என்ற மமக்காரம், இந்த 2 உணர்வுகளையும் வேரோடு அழிச்சிட்டு நமக்கு பெருமாள் தான் துணை அப்படின்னு அவரோட திருவடியில் நம்ம சரணடைஞ்சிட்டோம்னாலே நமக்கு முக்திங்கிறது எளிதாக வந்துவிடும்.
இப்போ உபாயம் பார்ப்போம், வழிகள். இப்போ ஜீவாத்மா பரமாத்மாவை அடையக்கூடிய வழிகள். எப்படி போய் பரமாத்மாவை அடையலான்னா அவன்தான் வழி. அவனோட பாதை, வேறு வழியெலாம் இல்லை, அவனோட பாதத்தை பற்றி கொண்டு தான் அவனை அடைய முடியும். ஸோ அவனோட பாதத்தை பற்றணும் அப்படின்னா என்ன சொல்கிறான்னா சரணாகதி அடையணும். அவன்கிட்ட சரணாகதி செஞ்சு அவனுக்கு கைங்கரியம் தொண்டு செய்யணும். சரணாகதியும் கைங்கரியமும் அவனுக்கு செய்ய செய்ய நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு எல்லா ஆழ்வார்களுமே சொல்கிறான். இங்கே நம்மாழ்வார் இந்த முறையை கொஞ்சம் மாற்றுறார். முதல்ல என்ன யாசிக்கிறார் பெருமாள் கிட்டன்னா கைங்கரியத்தை தான் யாசிக்கிறார். நம்ம போய் நான் தொண்டு செய்கிறேன் அப்படின்னெல்லாம் கோவிலுக்கு போயிட முடியாது. அந்த பெருமாளோட அருள் இருந்தால் தான் கோவிலுக்கே போக முடியும். அப்புறம் தொண்டு செய்கிறது அடுத்த லெவல், தொண்டு செய்ய முடியும். ஸோ இவர் எல்லாமே பெருமாள் கிட்ட யாசிக்கிறார். கைங்கரியம் முதல்ல, அதுக்கப்புறம் சரணாகதி அப்படின்னு சொல்கிறார். ஏன் அந்த மாதிரி கைங்கரியத்தை முதல்ல சொல்கிறார் அப்படின்னா முதல்ல பெருமாளுக்கு தொண்டு செய்ய செய்ய தான் நமக்கு அவன்கிட்ட பக்தி கூடும். அப்படி பக்தி இருந்தால் நம்மளோட பக்தியும் ஸ்திரப்படும். அதே மாதிரி அவனை அடையணும் அப்படிங்கிற தாபம், அந்த தாபம் கூடும். அந்த தாபம் கூட கூட அவனை அடையிற வழி சரணாகதி ரொம்ப கடினமாக இருந்து நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அவங்கிட்ட சரணடையணும். அது ரொம்ப கடினமாக, அது முதல்லையே கடினமான வழியை சொன்னால் எல்லாரும் ஓடி போயிடுவா. அதனால் முதல்ல அவனுக்கு தொண்டு செய்யணும், அவனுக்கு இப்படிலாம் பண்ணணும் அப்படின்லாம் அவங்ககிட்ட ஆசை பற்று ஏற்பட ஏற்பட தாபம் ஏற்பட்டு அந்த வழி கடினமாக இருந்தாலும் அவனை ஈஸியாக அடையலாம் அப்படின்னு உபாயமாக சொல்கிறார். இப்போ இவர் வேதங்கள்லாம் தமிழ் படுத்திட்டார். அதனால் இப்போ தான் வைகுண்ட பிராப்தி அடையணும் அப்படின்னு விரும்புகிறார். அதனால் முதல்ல கைங்கரிய சேவையாக யாருக்கு பண்ணுறாருன்னா திருமலையில் கூடிக்கொண்டு இருக்கிற திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் செய்யணும்னு ஆசைப்படுறார். ஒடுவில் காலமெல்லாம் உடனடியாய் மன்னி வழியிலாடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிக்குரல் அருவி திருவேங்கடத்து எழுள்கள் ஜோதி எந்தை தந்தை தந்தைக்கே. ஒழிவில்ல, என்னோட வாழ்நாள் முழுவதும் ஒழிவில் காலமெல்லாம் உன்னை பிரியாமல் உன்கிட்டயே நிரந்தரமாய் இருந்து உனக்கே தொண்டு செய்யணும், அதுக்கு நீ எனக்கு அருள் புரி அப்படின்னு திருவேங்கடமுடையான்கிட்ட வேண்டுறார். இப்போது அவர் கைங்கரியம் பண்ணி சரணாகதி அடையிறதுக்காக அவர் வேண்டின்னு இருக்க. இப்போது அவர் அதுக்கு சரணாகதிங்கிற ஒன்று சரணாகதி அப்படிங்கிற ஒன்றை இது பண்ணுறதுக்காக அவர் நம்மாழ்வார் என்ன பண்ணுறார், திருக்குடந்தை, திருவல்லவாள், திருசீரவரமங்கை, திருவரங்கம், ஸ்ரீரங்கம், இந்த 4 கோவில் உள்ள பெருமாளை இவர் சரணாகதி வேண்டுகிறார். ஆனால் அது பலிதமாகவில்லை என்றால் வைகுண்ட பிராப்தி கிடைக்கவில்லை. பிறகு அவர் திருமலையில் குடிக்கொண்டுள்ள திருவேங்கடத்தானை சரணாகதி வேண்டுகிறார். அது பலிதமாகிவிட்டது. அது அந்த அதுக்கு உண்டான பாசுரம் அகலக்கில்லேன் இறையும் என்று ஆலர் மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடிக்கேன் முன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இது ரொம்ப புகழ்பெற்ற பாசுரம். ஏன்னா அவர் சரணாகதியே அவ்வளோ அழகாக அந்த திருவேங்கடமுடையான்ட்ட வேண்டுறார். அவர் அது திருவேங்கடமுடையான் உன்னை புரியவே மாட்டேன், உன் கூடவே இருப்பேங்கிற அந்த அலைமேல் மங்கை தாயார் உரையும் மார்பனி தேவர்களும் முனிவர்களும் கொண்டாடும் வேங்கடத்தானே, எனக்கு உன்னை விட்டால் வேறு புகழே இல்லை, நீதான் எனக்கு சரணாகதி, நீதான் எனக்கு கதி அப்படின்னு போய் சரணாகதி அடைகிறார். அது அடைஞ்ச உடனே அவருக்கு வைகுண்ட பிராப்தி கிடச்சிருத்து. எப்படி எதனால் இந்த இதுன்னா தாயாருடன் கூடிய திருவேங்கடத்தானை அவர் சரணாகதி வேண்டியதால் அவருக்கு வைகுண்ட பிராப்தி கிடைத்து விட்டது. பின்னர் நம்மாழ்வார் என்ன பண்ணினார், தன்னுடைய சரீரத்தை விட்டு வைகுண்ட பிராப்தியை அடைஞ்சிட்டார். அவர்
அவருடைய காலம் எவ்வளவுன்னா 35 ஆண்டுகள். அவர் இந்த பூமியில் அவதரித்த காலம் வெறும் 35 ஆண்டுகள். இவர் மோட்சம் அடைந்ததை ஒரு வைபவமாகவே கொண்டாடுறார். நம்ம மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாசி அப்போது எல்லா பெரிய வைணவ கோவில்கள் ஸ்ரீரங்கத்துல எல்லாம் பகல் 10 10 அப்படின்னு கொண்டாடுவார்கள். இதில் நிறைவு நாள், அந்த வைகுண்ட ஏகாசி நிறைவு நாளில் பெருமாளுக்கு தீர்த்தவாரி நடக்கும். தீர்த்தவாரி முடிஞ்ச உடனே பெருமாளை மண்டபத்தில், திருமணி மண்டபத்தில் எழுந்தருளை பண்ணுவார்கள். அவருக்கு பெருமாளுக்கு திருமஞ்சனம்லாம் செய்யப்படும், நைவேத்தியங்கள் பூஜையெல்லாம் செய்யப்படும். அப்போ அந்த முடிஞ்ச உடனேயும் நம்மாழ்வாரோட திவ்ய உற்சவ மேனியை இங்கே அந்த மண்டபத்தில் எழுந்தருளை பண்ணுவார்கள். அவர் எப்படி இருப்பார்னா, ஆடை பட்டெல்லாம் போட்டுன்னு இருக்க மாட்டார், நகையெல்லாம் அணிஞ்சுன்னு இருக்க மாட்டார். ஒரு வெள்ளை வஸ்திரம் கட்டின்னு இருப்பார், திருமண் காப்பெல்லாம் இட்டுன்னு இருப்பார், துளசி மாலை சூடி கொண்டு இருப்பார், முக்தர் கோலத்தில் இருப்பார். ஸோ முக்தர் எப்படி இருப்பாரோ அந்த கோலத்தில் இருப்பார். அப்போது 2 பட்டாச்சாரியர்கள் எழுந்தருள் பண்ணுவார் நம்மாழ்வாரை. அவரை தூக்கிண்டு போய் பெருமாளோட திருவடியில் கொண்டு போய் சேர்ப்பார். அந்த சமயத்தில் 10ஆம் பத்தில் இருக்கிற 9ஆம் திருமொழி, அது சூழ் விசும்பில், அந்த 10 பாசுரங்கள் பாடப்படும். பாடி நம்மாழ்வாரை பெருமாளோட திருவடிகளில் சேர்ப்பார். அதுக்கப்புறம் 10ஆம் பத்தில் 10ஆம் பாட்டில் இருக்கிற அந்த 10 பாசுரங்கள், முனியே நான்முகனே முக்கண்ணப்பா அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த 10 பாசுரங்களை அரையர்கள் சேவைனே நடக்கும். அவள்லாம் 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடுவாள். அவர்கள்லாம் அந்த 10 பாசுரங்களை பாடும்போது நம்மாழ்வார் மேலே துளசியை திருத்துழாயை வச்சுட்டே வருவாள். அந்த 10 பாசுரம் முடியும் போது நம்மாழ்வாரோட திருமேனி முழுதும் துளசியால் மூடப்படும். அப்பன்னா அவருக்கு ஃபுல்லாக முக்தி, வைகுண்ட பிராப்தி அடைந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பெருமாளோட பிரசாதமாக அவருக்கு துளசி மாலையும் திருமண் காப்பும் வழங்கப்படும். அப்போ கூடியிருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மாழ்வார் எங்களுக்கு திருப்பி தருக, எங்களுக்கு திருப்பி கொடுங்கோ அப்படின்னு நம்மாழ்வாரை திருப்பி கொடுங்கோன்னு கேட்கும்போது அந்த துளசியெல்லாம், அந்த திருத்துழாயெல்லாம் அகற்றிவிட்டு திருப்பி நம்மாழ்வாரை யதாஸ்தானம் பண்ணுவார்கள். அப்போது எதை ஓதுவார்கள்னா, எதை சொல்லுவா அப்படின்னா, அந்த மதுரகவி ஆழ்வார்கள் அவர் எழுதிய கண்ணினுன் சிறுத்தாம்பு அப்படிங்கிற அந்த 11 பாசுரத்தை பாடி அவரை யதாஸ்தானம் செய்வார்கள். இப்படி நம்மாழ்வார் மோட்சம் அடைந்ததை வைபவமாகவே கொண்டாடுறார். இப்போது நம்மாழ்வார் மோட்சம் அடைஞ்சுட்டார். அவரை பிரிஞ்சு மதுரகவியால் இருக்கவே முடியல. அவ்வளோ ஒரு மனசில் அவ்வளோ ஒரு வருத்தம், அவ்வளோ ஒரு இது. அதை மனசில் இருக்கிற அந்த வருத்தத்தை எல்லாம் கண்ணினுன் சிறுத்தாம்பு அப்படிங்கிற ஒரு 11 பாசுரங்கள் அதில் அவர் ஏற்ற நம்மாழ்வார் மேலே. அதில் முதல் பாசுரம், கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. இந்த பாசுரத்தில் நம்மாழ்வாருக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் கண்ணன். அந்த கண்ணனை தான் அவர் முதல்ல பாடுறார். ஆனால் அந்த கண்ணனை நான் பாடுறதை விட என்னுடைய ஆச்சாரியரோட நாமத்தை பாடுறது தான் எனக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளோ ஒரு நாவில் இனிமையாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை அப்புறம் அவருக்கு என்ன ஒரு ஆசைன்னா, நம்மாழ்வாரின் திருமேனியை வைத்து கோவில் கட்டி வழிபட்டு அவருடைய பாசுரங்களை எல்லாம் உலகம் முழுதும் பரவ செய்யணும்னு அவருக்கு ஆசை. அது அவர் நம்மாழ்வார்கிட்டயே அது வேண்டுறார். அவர் உடனே ஒரு அசிரீரியாக ஒரு குரல் வருது, தாமிரபரணி நீரை காய்ச்சினால் அதில் திருமேனி வரும், அதை வைத்து என் கோவில் கட்டி
என்னுடைய வழிபாட்டை நடத்து அப்படின்னு அவர் மதுரகவி ஆழ்வார்க்கு சொல்கிறார். முதல்ல அவர் என்ன பண்ணுறார், தாமிரபரணி நீரை காய்ச்சி வந்த திருமேனி வந்து நம்ம ஆச்சாரியாரோடது மாதிரி இல்லையே அப்படின்னு அவர் யோசிக்கும்போது திருப்பியும் ஒரு ஆசிரியர் கேட்குறது, இது பவிஷ்யத் ஆச்சாரியார் அப்படின்னா பிற்கால ஆச்சாரியார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் அதுக்கப்புறம் திருப்பியும் இன்னொரு தடவை தாமிரபரணி நீரை காய்ச்சின உடனே நம்மாழ்வாரோட திருமேனி வந்துடுறது. மதுரகவியாளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. அவர் என்ன பண்ணுறார், அதை கோவில் கட்டி அவருடைய பாசுரங்களை எல்லாம் பாடி உலகம் முழுக்க பரவ செய்கிறார். அவர் இந்த மாதிரியான ஆச்சாரிய பக்தியினாலேயே தான் அவர் ஆழ்வார்களுள் ஒருவராக கருதப்பட்டார். மதுர கவி ஆழ்வார் அப்படிங்கிற பேரு அப்புறம்தான் அவருக்கு வந்தது. இவ்வாறு நம்மாழ்வாரோட சரித்திரத்தில் தொடர்புடைய மற்றவர் யாருன்னா நாதமுனிகள். நாதமுனிகளை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவர் பாசுரங்களை எல்லாம் தொகுத்து 4000 திவ்ய பிரபந்தமாக நமக்கு அருளினார். அந்த நாதமுனிகள் முதல்ல நம்மாழ்வாரோட பாசுரங்களை கேட்குறார். அந்த பாசுரத்தோட இனிமையிலையும் பக்தியிலையும் ரொம்ப மயங்கி போயிடுறார். அதனால் அதில் கடைசியில் எப்படி வருதுன்னா 1000 இவை 10 அப்படின்னு அந்த பாசுர வரிகள் வருது. அப்போ இந்த 10 தவிர இன்னும் 990 பாசுரங்கள் இருக்குது. அதை தேடி வருவோம்னு தமிழ்நாட்டுக்கு நம்மாழ்வாரோட பாசுரங்களெல்லாம் தேடி வரார். வரும்போது அவருக்கு கிடைக்கல. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுத்து. அதை ஏட்டில் எழுதினது அதெல்லாம் மறைஞ்சு போயிடுத்து. அவருக்கு பாசுரங்கள் கிடைக்கல. அவர் நேராக எங்கே வர்றாருன்னா நம்மாழ்வார் அவதரித்த திருக்குறுகூர், அதான் அந்த ஊருக்கு வரார். ஆழ்வார் திருநகரி அங்கே வரார். வந்துட்டு இந்த புளிய மரத்தடியில் வரார். தியானத்தில் அமர்ந்து கண்ணினும் சிறுத்தாம்ப 1000 முறை கூறி தியானத்தில் உட்கார்றார். இதில் நம்மாழ்வார் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு தான் எழுதிய பாசுரங்களை மட்டும் இல்லாமல் மற்ற ஆழ்வார்கள் எழுதிய அத்தனை பாசுரங்களையும் அவருக்கு தரார். அதை தான் இவர் தொகுத்து 4000 திவ்ய பிரபந்தமாக அருள்றார். ஸோ இது நம்மளுக்கு இப்போ 4000 திவ்ய பிரபந்தம் கிடச்சிருக்குன்னா அதுக்கு நாதமுனிகள் காரணம். நாதமுனிகளுக்கு கிடைச்சதுக்கு காரணம் நம்மாழ்வாரோட அருள். இப்போது இதே மாதிரி நம்மாழ்வாரோட பெருமைகளை சில ஆழ்வார்களும் புலவர்களும் அவரை புகழ்ந்து நிறைய பாடல்கள் எழுதியுள்ளனர். கவியரசர் கம்பர் அவர் ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்யறதுக்காக ஸ்ரீரங்கம் போகிறார். ஸ்ரீரங்கத்தில் ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்யும்போது பெருமாள் ஷடகோபரை பாடவில்லையோ அப்படின்னு ஒரு பெருமாள் கேட்குறாரு. அவரோட ஆணைக்கிணங்க ஷடகோபர் அந்தாதி அப்படின்னு 100 பாடல்கள் அவர் கவியரசர் கம்பர் ஏற்றி இருக்கிறார். அதே மாதிரி மணவாள மாமுனிகள் 1102 திருவாய்மொழியை அர்த்தத்தை சுருக்கி திருவாய்மொழி நூற்றந்தாதி அப்படிங்கிற நம்மாழ்வார் அதில் ஒவ்வொரு பாசுரத்திலையும் நம்மாழ்வாரோட புகழல் சொல்லி அதை முழுவதும் உலகம் முழுக்க அதை பரவ செய்கிறார் அவர். அப்புறம் பக்தாமிருதம் அப்படின்ற தனியன், அதுதான் திருவாய்மொழியோட தனியன்களில் ஒன்று. இதை அருளி செய்தவர் யாருன்னா நாதமுனிகள். இந்த பக்தாமிருதம் அப்படின்ற பாசுரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெருமாள் என்ன பண்ணுறார், பார்க்கடலில் கடைஞ்சி அமுதத்தை எடுக்கிறார். அதை யாருக்கு கொடுக்குறார், தேவர்களுக்கெல்லாம் கொடுக்குறார். ஆனால் இவர் நம்மாழ்வார் என்ன பண்ணுறார், தன் நாவினால் 4 வேதங்களையும் கடைந்து அந்த அமுதமாகிய அந்த திவ்ய பிரபந்தங்களை நமக்கு அருள்கிறார். ஸோ அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்து நாதமுனிகள் சொல்கிறார். அதுக்கப்புறம் விசிஷ்டாத்வைதத்தை அருளியவர் யாருன்னா ராமானுஜர். அந்த ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் பண்ணுறார். இந்த ஸ்ரீபாஷ்யம் பண்ணி கொண்டு வரும்போது அவருக்கு ஏற்பட்ட சில சந்தேகங்கள், அப்புறம் கேள்விகள், இதெல்லாம் எதை பார்த்து அவர் தெளிகிறார்னா நம்மாழ்வாரோட பாசுரங்கள் மூலமாக தான் அவருக்கு விளக்கங்கள் கிடைக்கிறது. அப்புறம் நம்மாழ்வார்
இந்த ஆழ்வார் கோஷ்டிகளில் மட்டும் இல்லாமல் ஆழ்வார்களில் ஒருத்தர்னு இத்தனை நேரம் பார்த்தோம். அவர் ஆச்சாரியர்களில் ஒருவராகவும் இருக்கார். இந்த சிறப்பு வேற எந்த ஆழ்வாருக்கும் இல்லை. ஆச்சாரியாரில் ஒருவராகவும். அந்த குரு பரம்பரை, வைணவ குரு பரம்பரை எப்படி ஆரம்பிக்கிறதுனா, முதல் ஆச்சாரியன் பெருமாள், ரெண்டாவது பிராட்டி, அதுக்கப்புறம் சேனை தலைவரான விஸ்வக்சேனர், விஸ்வக்சேனருக்கு அப்புறம் நம்மாழ்வார். ஏன்னா விஸ்வக்சேனர் உபதேசம் செய்ததால் இவர் நம்மாழ்வார் ஆச்சாரியர்களுள் ஒருவராக கருதப்படுறார். அதனால தான் இப்போ நம்ம கோவிலுக்கெல்லாம், பெருமாள் கோவிலுக்கெல்லாம் போனால் நமக்கு என்ன தீர்த்தம் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு நம்மளுக்கு சடாரி வைப்பார்கள் இல்லையா? அந்த சடாரி யாருன்னா நம்மாழ்வார் திருவடி. நம்மாழ்வார் பெருமாளோட திருவடியாகவே கருதப்பட்டார். ஸோ அதனால தான் கோவிலில் நம்மாழ்வார் சடாரியை வச்சு முதல்ல அவரோட அருள் நம்மளுக்கு கிடைக்கணும். ஆச்சாரிய சம்பந்தம் மூலமாக தான் பெருமாளை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சடாரியை நம்ம தலைமையில் வைக்கும்போது நம்ம அப்படியே பயபக்தியோடு நம்ம குனிஞ்சு அதை ஏற்றுக்கிறோம் இல்லையா? அப்போ நம்மாழ்வாரோட அருள் நமக்கு கிடைக்கிறது. அது மூலமாக பெருமாளோட அருளும் நமக்கு கிடைக்கப்பெறுறோம். இன்றைக்கும் நம்ம அந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள அந்த ஆழ்வார் திருநகரி நகருக்கு சென்றால் திருப்புள்ளி ஆழ்வாரையும் பவிஷ்யத் ஆச்சாரியரையும் நம்மாழ்வாரையும் தரிசிக்கலாம். அவர்களுக்கு டெய்லி நித்திய வழிபாடு, பாசுரங்கள் பாடு எல்லாம் இப்போவும் அங்கே போனால் நம்ம அதெல்லாம் இன்னும் தரிசிக்கலாம். இவரோட வாழி திருநாமம் மேதினியில் வைகாசி விசாகத்தோன் வாழியே, வேதத்தை செந்தமிழால் விரித்துரைத்தான் வாழியே, ஆதிகுருவாய் புவியில் அவதரித்தோன் வாழியே, அனபரதன் சேனையர்கோன் அடித்தொழுவான் வாழியே, நாதனுக்கு 4000 உரைத்தான் வாழியே, நன்மதுரகவி வணங்கும் நாவீரன் வாழியே, மாதவன் பாதுகையாய் வளர்ந்தருள்வான் வாழியே, மகிழ்மாறன் சடகோபன் வையகத்தில் வாழியே. இன்றும் இது இவர் புகழ்பாடும் வாழி திருநாமம் ஆகும். உண்டோ வைகாசி திருநாளுக்கு ஒப்பொரு நாள், உண்டோ சடகோப்பருக்கு ஒப்பொருவர், உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு, தென் குறுகைக்கு உண்டோ ஒரு பார்த்தனில் ஒக்கும் ஊர். நம்மாழ்வாருக்கு ஒப்பானவர் எவருமே இல்லை இந்த உலகத்தில். திருவாய்மொழிக்கு ஒப்பான பாசுரம் எதுவும் இல்லை. திருக்குறுகூருக்கு ஒப்பான ஊர் இந்த உலகில் இல்லை. அப்புறம் வைகாசி திருநாள், வைகாசி இந்த நட்சத்திரம் இல்லையா, அதுக்கு ஒப்பான ஒரு நட்சத்திரம் இல்லை என்று கூறிக்கொண்டு எங்கள் உரையை நிறைவு செய்கிறோம். ராமானுஜர் திருவடிகளே சரணம், நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பக்த மண்டலியில் ஒவ்வொரு மாதமும் வர வர மெருகேறி கொண்டே போகிற ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ரொம்ப அருமையாக இருக்கிறது. அதை எல்லோரும் ஒத்துப்பல் நினைக்கிறேன். ஏன்னா பாட்டாகட்டும், பஜனை ஆகட்டும், ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஆழ்வாரை பற்றி ரொம்ப அருமையாக 2 பேரும் பேசி, அதுவும் மாற்றி மாற்றி அந்த பாடல்கள் அப்படியே எங்கேயோ இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப நன்னா பாடி அது ரொம்ப நமக்கு நல்லா விரிவாக சொல்லி சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இதெல்லாம் கேட்க முடியறதில்ல. எவ்வளோ தெரிஞ்சாலும் கூட நம்ம ஒருத்தர் சொல்லும்போது உட்காந்து அதை கேட்கும்போது தான் நமக்கு எல்லாமே திருப்பி ஞாபகம் வருது. எல்லாம் மறந்துடுறது இல்லையா? அதனால் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிற மாதிரி ரொம்ப அருமையாக 2 பேரும் சொன்னா இன்றைக்கி நம்ம ஆழ்வார்களை பற்றி.
ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி மேலே மேலே எல்லா ப்ரோக்ராமும் நடக்கிறதுக்கு நம்ம இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த சிறிய அன்பளிப்பை அவர்கள் காணுங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், நான் ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்தவ எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அதே மாதிரி இன்றைக்கி நிரூபிச்சிட்டா இதை பாடி பாடி. அதனால் மார்கழி மாதம் இவாளை வந்து இந்த பாசுரம் பாட விட்டுற வேண்டியதான். ஏன்னா அப்படியே கணீர் கணீர்னு நன்னா இருக்குது. எங்களுக்கு அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஒரு இது பெருமாளை பார்க்குற மாதிரியே இங்கே எல்லாமே கிடைக்கிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எல்லா ப்ரோக்ராமும் நன்னா நடக்கணும். நமஸ்காரம் எல்லாருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜயா ஒரு தடவை முன்னாடி பேசியிருக்கா. வரலட்சுமியோட ஃபஸ்ட் டெபியூன்னே சொல்லலாம் பேசுகிறா. 2 பேரும் ஆனால் அவ்வளோ அருமையாக ஒரு ஸ்டெப்பாக அந்த அவர் பிறந்ததுலேருந்து என்ன அருமையாக மாற்றி 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 அதை ஒரு படிக்கட்டில் ஏறுற மாதிரி அந்த நம்ம அந்த ஃபுல் சரித்திரத்தையும் அவருடைய பாசுரங்களை சொன்ன விதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. ப்ரொஃபஷ்னல் ஆட்கள் சொல்கிறதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் நம்மளில் நம்ம கூட இருக்கிறவாளே ஒரு மோர் தென் ஒரு 2 வீக்ஸாக அவள் ப்ராக்டிஸ் பண்ணி அவள் வந்து ரொம்ப ஸ்ரத்தை எடுத்துட்டு ஏதோ பேசுகிறதெல்லாம் முடியாது. ஏன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சவா கேட்பா எல்லா இடத்துலையும். அவ்வளோ அருமையாக அவள் இன்றைக்கி பேசினது வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. வேறு யாராவது சொல்லணுன்னா வாங்க. இது ஒன்றும் இல்லை, என்கரேஜிங் வேர்ட்ஸ், அவ்வளோதான். உங்கள் 2 பேருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். சித்ரா அண்ட் வரலட்சுமி நிறைய விஷயம் புதுசாக கற்றுண்டோம். அப்படி மெய் செலுத்து சில இடத்துல நீங்கள் சொல்கிறச்சியே அந்த திருமலையில் அவளுக்கு ஒரு இது எடுக்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியும். நீங்கள் சொல்லி தான் அவ்வளோ பெருசாக நம்மாழ்வாருக்காகவே அங்கே ஒரு திருவிழாவே எடுத்து அதுக்காக ஊஞ்சல் இதெல்லாம் துளசியெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்கிறதெல்லாம் புதுசாக இருந்தது. இது வரைக்கும் கேட்டதே இல்லை. அது மாதிரி சடாரி வந்து ஆக்சுவலி நம்மாழ்வாருக்காக தான் எங்களுக்கு வைக்கிறாங்க, எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஸோ நிறைய இது புதுசாக கற்றுண்டோம். ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. நான் இதுக்காகவே நிறைய ரிசர்ச் பண்ணி நல்லா கொண்டு வந்திருக்கேன் டாபிக். தேங்க்யூ ஸோ மச். நம்மாழ்வார் சரித்திரத்தை மிக அழகாகவும் விரிவாகவும் எடுத்துரைத்தார்கள். இதில் ஒரு ஒற்றுமையை காண வேண்டும். ஆழ்வார்கள் மகாவிஷ்ணுவையே பரமாத்மாக நினைத்து எல்லாத்திலும் பெருமாளை என்று பாடியிருக்கிறார். சைவத்திலும் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பெருமாளாக பாடியிருக்கிறார். இது பெருமாள் என்னென்னா பரமாத்மாவே பெருமாள், நாம சாதாரண ஆள் தான். அதனால் சைவ ஒற்றுமை முழக்கமாக இந்த பெருமாள்ங்கிற வார்த்தை வந்திருக்கிறது. இது ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நான் சைவம் எல்லாம் 2 ஒன்று தான். இது வேறு இதே கிடையாது. அவரும் பெருமாளும் இவரும் பெருமாளுங்கிற பரமாத்மா மிக அழகாக எடுத்துவிட்டார்கள். மிகவும் சந்தோஷம். தேங்க்யூ. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமதி விஜயா சந்திரமௌலியும் ஸ்ரீமதி வரலட்சுமி பத்மநாபமும் இந்த ஆழ்வார் பாசுரங்களை நன்னா எடுத்து சொல்லி பக்தி ரசத்தை பிழிஞ்சிட்டான் இன்றைக்கி நிஜமாக. அதோடு இல்லாமல் இந்த வைணவ சம்பிரதாயங்கள்லாமும் அதுலேயே சேர்த்து ரொம்ப நன்னா சொன்னான். ஆக்சுவலாக வைணவர்கள் வந்து நம்ம தான் சடாரிம்போம், சடகோபம் தான் சொல்லுவாள். அதுக்கப்புறம் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட தன்மைகள், அதாவது அந்த கண்ணபிரான் வந்து எப்படி பக்தி இருந்ததுன்னா அவரை எப்படி ஈஸியாக சுவாமியே கண்ணபிரானே அவள்கிட்ட வந்துடுவார், பக்கத்தில் வரார். அதுக்கப்புறம் அவர் தொடையில் இருக்கார், நெஞ்சில் இருக்கார் அப்படின்னும் போது ரொம்ப உணர்ச்சி மயமாக அது இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது அந்த சொன்னது. அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம ஜீவாத்மாக்கள் வந்து பரமாத்மாவை அடையணும், இந்த இதெல்லாம் ஆசாபாசெல்லாம் திறந்து இந்த அடியார்களை வந்து இதுவும் ரொம்ப நன்னா கைங்கரியமும் சரணாகதி அது 2ஐயும் பற்றி ரொம்ப நன்னா சொன்னால், அவளுக்கு அடியார்களுக்கு நம்ம பணிவிட செய்யணும், அவளை செஞ்சால் தான் கடவுளை நம்ம இறைவனை அடைய முடியும். அதனால் என்னோட டேக்கவே வந்து நிறையவே இருந்தது. ரொம்ப பாராட்டுதல்கள். இது மென்மேலும் இந்த மாதிரி இந்த பிரவச்சனம் வந்து நடக்கணும். நன்றி.
எல்லாருக்கும் நமஸ்காரம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஸ்டஃப்போடு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுவும் எனக்கு ஆக்சுவலாக நம்மாழ்வார் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஏன் நம்மாழ்வாரை பிடிக்கும்னு சொன்னேன்னா, என்னோட பரமகுரு ரமண பகவானுக்கு நம்மாழ்வார் ரொம்ப பிடிக்கும். அவர் நம்மாழ்வார் சொல்ல மாட்டார், நம்மோட ஆழ்வார்னு தான் சொல்லுவார். நார்மலாக அப்படி தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். ஆக்சுவலாக அத்வைத பிலாசபிக்கு அத்தாரிட்டி தான் அப்படின்னு ரமண மகிழ்ச்சி கோட் பண்ணியிருக்கார். அது நிறையா அவர் கொட்டேஷன் கொடுத்துருக்கார். அதனாலே எனக்கு நம்மாழ்வார் ரொம்ப பிடிக்கும். அவர் ரியலாக பல தத்துவங்களுக்கு அவர் ப்ரூஃபாக இருந்திருக்கார். சாதாரணமாக இல்லை. அவர் முக்தி அடைஞ்சி ஆக்சுவலாக அங்கே இதில் ஸ்ரீரங்கத்தில் நான் ரொம்ப நாளாக இருந்ததுனால நான் இந்த வேலுக்குடி கிருஷ்ணா அவளோட இதெல்லாம் நிறையா கேட்டிருக்கேன். அங்கே ஒரு 3 பேர் தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் டைரெக்டாக பெருமாளோட கலந்தது. ஒன்று திருப்பான ஆழ்வார், ஒன்று ஆண்டாள். அவள் 2 பேரும் ஸ்ரீரங்கத்திலேயே. இவரை இருக்கிற இடத்துலையே அங்கேயே எதோட சரீரத்தோடையே அவரை போனதாக தான் அவர் சொல்லியிருக்கார். அவர் ஆக்சுவலாக அது பெரிய ப்ரூஃப் மாதிரி. அது சரீரத்தோடு போகிறது அப்படிங்கிறது பார்த்தோன்னாக்கா இந்த திருமூலரோட சித்தாந்தத்தை அவர் ப்ரூவ் பண்ணுற உடல் உயிர் உண்மை என்று ஒன்று கொள்ளாரோங்கிற மாதிரி அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி அதோட இது இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, போயிட்டு திரும்பி வர்றது அப்படிங்கிறது பார்த்தோன்னாக்கா அவர் ஒண்டி தான் வந்தது. நாதமுனிக்காக அந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்காக போயிட்டு திரும்பி வந்தது. அதுவும் பார்த்தோன்னாக்கா இந்த ரிசரக்ஷன் சொல்லலாம், உயிர் தேடுதல்னு சொல்லலாம், போயிட்டு மறுபடியும் வர்றது. அதுக்கும் அவர் ப்ரூஃபாக இருந்திருக்கார். அதுக்கு மேலே குரு பரம்பரையில் அவரே ஒரு மதுரை கழி ஆழ்வாருக்கு பெருமாளாகவே இருந்து தானே இருந்து அவருக்கும் மோட்சத்தை கொடுத்துருக்கார். அவர் அந்த 12 ஆழ்வாரிலேயே அவர் ஒண்டி தான் மதுரை கழி ஆழ்வாருக்கு தானே இருந்து கொடுத்தது. ஏன்னா அவர் இவரை தவிர வேறு எதுவும் பாடவே இல்லை. அதையும் அக்செப்ட் பண்ணி அவருக்கு கொடுத்தது இவரான். ஸோ எல்லா விதத்துலையும் பார்த்தோன்னாக்கா அவர் பல விஷயங்களை ப்ரூஃபாக இருந்திருக்கார். அடுத்தது அவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்து தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து வச்ச பெருமை அது இன்றைக்கி பங்குனி உத்தரத்தும் போது நடக்கும். அவர் தான் சேர்த்து வைப்பார். அவள் 2 பேருக்கும் ஊழல் இருந்த போது இவர் சேர்த்து வச்சு பண்ணுறது இன்றைக்கும் அது நடந்துன்னு இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு அவரோட பெருமை பார்த்தோன்னா அது அடிக்கடி வேலுக்குடி கிருஷ்ணன் சொல்லுவார். அவர் எந்த சேத்திரத்துக்கும் போனதே கிடையாது நம்மாழ்வார். அவர் இருக்க இடத்துல அங்கேயே தான் அந்த புளிய மரத்தில் தான் இருந்தார். ஆனால் எல்லாத்தையும் பற்றி எல்லா திவ்ய இதுவும் பாடியிருக்கார். ஏன்னா அவர் சொல்லுவார், வேலுக்குடி கிருஷ்ணன் ஒவ்வொரு பெருமாளும் அவர்கிட்ட க்யூவில் நிற்பாராம், என்னை பற்றி பாடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அவர் பெருமை. அது அப்பேற்பட்ட பெருமை வாழ்ந்து அவரை இதை இங்கே கொண்டாடுறதே பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த கௌஸ்தபத்தில் நம்ம ஆரம்பித்து 6 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி கொண்டாடுறது. 2வது இவள் இருந்து அந்த பாசுரங்கள்லாம் எடுத்து சொல்லி இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது பெரிய நம்மாழ்வார்க்கு இவளால் பெருமைன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இன்று இந்த நம்மாழ்வார் உரைகளை எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை எல்லாம் நான் பகிர்ந்துட்டுருக்கேன். அதுக்கு வாய்ப்பளித்த இங்கே எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மனசுக்கு திருப்தியாக இருக்குது. எங்களால் தெரிஞ்ச விஷயங்களும் உங்களுக்கு நான் தெரியும்படி நாங்கள் சொன்னது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. ரொம்ப நன்றிகள். அவ்வளோதான். இங்கே இவ்வளோ இதுவாக உட்காந்துட்டு கேட்டு இதை பற்றியும் உங்களோட கருத்துக்களை எல்லாமே ஊக்குவிக்கிற மாதிரி கருத்துக்களை சொல்லி எங்களை மேன்மேலும் இன்னும் பண்ணணும் அப்படின்னு ஊக்குவிச்ச எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள். இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்ஸம் பேஸ்டுவான கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நல்லா வரணுன்றது தான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி.